வணக்கம் திரும்பவும் இதே சட்டையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெபல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு இந்த சட்டையை நம்ம இன்றைக்கி போட்டுருக்கலாமே அப்படின்னு சரி பரவாயில்ல திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம் எதுனா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஏன் அப்படின்றத நீங்கள் ரெபல் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஒரே ஒரு தமிழ் படம் இந்த ரெபல். அண்ட் மற்ற லாங்குவேஜ்லேயும் ஆளுக்கு ஒரு படங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அடுத்த வாரம் குட் ஃப்ரைடேக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட், அது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு. ஸோ அதுக்கு மக்கள் அலைகடலான தியேட்டருக்கு திரண்டு வந்துடுவாங்க போல இருக்குது. அதனால் அடுத்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்களா ஏங்கிறது தெரியல. அதுலேருந்து ஒரு 2-3 படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் யார் திட்டம் போடுறாங்க, எப்படி பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறலாம் புரியும். சரி விடுங்க, நான் இதே சொல்லி வேஸ்ட்டாக போகுது. இந்த ரெபல் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேமலு ஹிட்டுக்கு அப்புறம் மமிதா பைஜுவுக்குன்னு ஒரு சின்ன ஒரு மவுஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அஃபிஷியலாக அவங்களுக்கு தமிழில் முதல் படம் அறிமுகம்ன்றது இதுதான். அதனால் இந்த படத்தில் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, மற்றவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணணும், வீடியோ லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா சொல்ல முடியாது. பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ரெபல் 80s நடக்கிற கதை. மூணாரில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஃபேமிலியை சேர்ந்தவர் ஜிவி பிரகாஷ். அவரும் அவருடைய சக நண்பர்களும் பாலக்காட்டில் ஒரு காலேஜில் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் சீட்டும் கிடச்சிது. ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிறைய நம்பிக்கையோட கனவுகளோட அந்த காலேஜில் போய் லேண்ட் ஆகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே மலையாளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டாலே பிடிக்கல. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே மைனாரிட்டி. ஸோ மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக அவங்கள டார்ச்சர் பண்ணி ரேகிங் பண்ணி அவமானப்படுத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப வெறுப்பில் இருந்துகிட்டே இருக்காங்க. பட் அவங்களால எதுவும் பண்ணவே முடியல. அண்ட் மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று SFI, இன்னொன்று KSQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. SFI-யை கம்யூனிஸ்ட்னு ஓப்பனாக சொல்கிறாங்க, KSQ-வை காங்கிரஸ்னு ஓப்பனாக அவங்க சொல்லலை. நம்ம வேணால் அப்படி புரிஞ்சிக்கலாம். ஸோ தொடர்ந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படுற இந்த டார்ச்சரை பார்க்குற ஜிவி பிரகாஷ் ஒரு பாயிண்டில் ரெபலியஸாக அதெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சண்டைகள், சச்சரவுகள், கலவரங்கள், கலையபரங்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ரெபல். ஜிவி பிரகாஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக வர ஆதித்யா பாஸ்கர், கல்லூரி வினோத், ஜிவியோட அப்பாவை வர சுப்பிரமணியம் சிவா, காலேஜ் ப்ரொஃபஸராக வர கருணாஸ்னு எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த நடிகர்களுக்கு நடுவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக டாமினண்ட்டாக தெரிகிற பர்ஃபார்மன்ஸ் மெயின் வில்லனாக வர வெங்கடேஷோடது தான். அதுதான் அவருடைய ஸ்பெல்லிங். ரைட்டிங்கில் பெருசாக யூனிக்காக எதுவும் வில்லனாலுமே கூட ஒரு ஜெனரிக்கான வில்லனாகவே டெரிஃபிக்காக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு வில்லனாக வர ஷலு ரஹீம் இந்த அளவுக்கு பேடாஸாக தெரியலனாலுமே கூட ஒரு நாட் பேடாஸாக இருக்காரு. பீரியடுக்கான ஒரு டிண்ட், ஹீரோவோட கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரெட் ஸ்கீம் அடிப்படையாக வச்ச விஷுவல்ஸ்னு ஒரு குவாலிட்டியான ஒர்க் கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அருண் ராதாகிருஷ்ணன். ஹீரோயினை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி ஒரு வேறு லவ்வில் விடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இருக்குது. அந்த நிறைய படங்களில் அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு விதவிதமாக நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் திரும்ப ஏன் ஒத்த சொல்லாத மாதிரியே ஒரு மூடில் அதே மாதிரியான பாடல்களை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறது புரியல. இந்த படத்தில் அதை மாதிரி ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரி இருக்குது. மேபி ஒரே பாட்டை துண்டாக அங்கங்கே யூஸ் பண்ணாங்களா இல்லை நிஜமாக வேறு பாட்டாங்கிறதே புரியல. ஆனால் எல்லாமே ஒரே ஃபீலியாக இருந்துச்சு. தென் சோகத்துக்கு எழுவைய பூக்களைய மாதிரியே ஒரு பாட்டு. மேபி வெற்றிமாறன் ஜிவி காம்போக்கு ஒரு ட்ரிபியூட்ன்ற மாதிரி இதை வேணால் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆஃபரோடைய பின்னணி இசை ஃபங்க்ஷனலாக இருந்துச்சு. உரிமை மீட்பு, அடக்குமுறை, கல்வி உரிமை மாதிரியான சீரியஸான பிரச்சனைகளை சொல்கிற அதே நேரத்தில் கமர்ஷியலாக எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அந்த மீட்டரில் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு இயக்குனர் ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஆனால் அதுவே இந்த படத்துக்கு பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. ஏன்னா என் ப்ராடக்டை பார்க்கும்போது அது கல்விக்காக இயங்குற விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கையை சொல்கிற அழுத்தமான பதிவாகவும் இல்லை, என்கேஜிங்கான கமர்ஷியல் என்டர்டெய்னராகவும் இல்லை. இந்த படத்தில் லேயர்டாக சில விஷயங்கள் இருக்குது, சப்டெக்ஸ்டாக குறியீடாக சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு உத்து பார்த்து சொல்லலாம். ஆனால் பிக்கர் பிக்சரில் நம்மளுக்கு புரிகிற மெயின் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் வர்சஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கான்ஃப்ளிக்ட் படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் வர காட்சிகள் இந்த ஒரே பிரச்சனையை ஒரே மாதிரியான பேட்டர்னில் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ பசங்க அனுபவிக்கிற டார்ச்சரில் காட்டின புதுமையை திரைக்கதையில் கொஞ்சமாவது காமிச்சிருக்கலாம். கருணாஸ் ப்ரொஃபஸர் கேரக்டர் வராரு, அதை வச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் வர காட்சிகள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி படிச்சுட்டு வெளில போகிற வழியை பாருங்கடா, எந்த பிரச்சனையும் மாட்டாதீடா, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க, படிச்சுட்டு வெளில இதே தான் ஒரே மாதிரியான மோட்டிவேஷனை திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த கேரக்டருக்கு ஒரு ரியலைசேஷன் வரா மாதிரி ஹிண்ட் பண்ணாலுமே கூட அதையும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்களை அடிக்க இவங்களை அடிக்கன்னு மாற்றி இதையே சொல்லி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைஃபை சொல்ல மறந்துட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது பரியேறும் பெருமாள் ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தில் சப்ரஸ்ட் காஸ்ட்டை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வாழ்வியலை சரியாக பதிவு பண்ணி ரொம்ப சென்சிபிளாக எல்லாத்தையும் சொல்லி அழகான மொமெண்ட்ஸ், அழுத்தமான வசனங்கள்னு கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே நேம் சேக்காக, சூப்பர்ஃபிஷியலாக, மேனிப்புலேட்டிவாக மட்டுமே ஃபீல் ஆகுது. ஹீரோ பில்டப்புக்கு நிறைய யோசிச்சிருக்காங்க, ஆனால் அதுவுமே கூட ரெப்படேட்டிவாக தான் இருக்குது. ஹீரோயின் கேரக்டருக்குன்னு எந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. அந்த கேரக்டர் இல்லைனாலும் இந்த படத்தில் பெருசாக எதுவும் மாறி இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் வந்திருக்கு இல்லையா, அது ஹீரோயினால அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஹீரோயினுக்கு நடுவில் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்ல வராங்க. ஆனால் அதையுமே கூட ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஒரு சீனில் ஹீரோ கிட்ட நான் பாட்டு பாடியிருக்கேன், அதை கேட்டு எப்படி இருக்குது சொல்ல அப்படின்னு ஒரு வாக்மேனை கொடுக்குறாங்க. அவர் கேட்டே இருக்கும்போது ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கா பாரு அப்படின்றாங்க. பாட்டில் கிராமர் மிஸ்டேக்கா?
ஒரே மாதிரியான ஃபைட்ஸ், ஒரு விஷயம் கன்வே ஆனதுக்கு அப்புறமும் நீண்டுகிட்டே போகிற காட்சிகள், எங்கேயும் எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் போனதுன்னு இன்னும் சில பிரச்சனைகளும் இந்த படத்தை பாதிக்குது. இன்டர்வல் முன்னாடி ஹீரோ கேரக்டர் பண்ணுற ஐடியா ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அதோட எக்ஸிகியூஷன் அப்படி இல்லை. அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் போக 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 அதை நீட்டி முடங்கி சொல்லிட்டே இருக்காங்களா, ஒரு பாயிண்டில் அதுவும் நம்மளுக்கு டைல்யூட் ஆகிடுது. அண்ட் முக்கியமாக படம் முடிகிற வரைக்கும் கேரக்டர்ஸ்லாம் இவ்வளோ போராடி ரத்தம்லாம் சிந்துனதுக்கப்புறம் எண்டில் ஒரு டெக்ஸ்ட் ஸ்லைடை போட்டு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாருங்கள், டோட்டல் பம்மர். மொத்தத்தில் இந்த ரெபல் வித்தவுட் அ காசுன்னு ஒரு கேப்ஷன் இல்லை, அவ்வளவே. மேபி காசு இருக்குது, அதை நம்மளுக்கு சரியாக புரிய வைக்கலை அப்படின்னு வேணால் சொல்லலாம். கண்டிப்பாக மோசமான படம்னு சொல்ல முடியாது, பட் குட் ஹேவ் பீன் வே பெட்டர். ஒரு ஜெனரிக்கான ஆவரேஜான மசாலா படமாகவே என் ப்ராடக்ட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலுமே கூட படத்துடைய இன்டென்ஸான வயலண்டான காட்சிகளுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்டில் இருக்கட்டும். மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக விழுந்த ஒவ்வொரு தமிழனோட ஓட்டம் இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் வேணும். அஹிம்சை இல்லை அசுரவாதத்தின் துவக்கம், அரைந்தால் இல்லை மறு கண்ணம் காட்டும் பழக்கம், படை பல